ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சில நாள்லாம் பார்த்தா சுவிட்சு போட்ட மாதிரி வேலை பரபரன்னு பார்ப்பேன். சில நாள் என்னடா பார்த்த வேலையே பார்க்குற மாதிரி இருக்குது, அரைச்சமாகவே அரைக்கிறோமேன்னு ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி அப்படி தான் இருந்தது. குழந்தைங்களுக்கு வர இனிப்பாக ஏதாச்சும் சாப்பிடணும் போல் இருக்கான், ஏதாச்சும் செஞ்சு தரீங்களான்னு வர கேட்டுட்டாங்க. நல்லா படித்ததுக்கு பதிலாக குக்கிங் கிளாஸ் இல்லை சமையல் ரிலேட்டடாக ஏதாச்சும் படித்து ஹஸ்பண்டையும் குழந்தைங்களும் டெய்லி வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வாழை இலை வேறு வதங்கி போயிட்டு இருந்தது. சரி, இதை வச்சு நம்ம அரிசி மாவும் இருந்தது, இலையடா ரொம்ப நாளாக வந்து இது செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு செஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரிசி மாவு வந்து நல்லா கெட்டியாக கலக்கிக்கிட்டேன். எனக்கு வந்து வாழை இலையிலேருந்து ஓடிருமோன்னு பயம். வாழை இலையும் நல்லா வந்து சுட்டி எடுத்துக்கிட்டேன். அது பெரிய ப்ராசஸ், எனக்கு வரவே வராது. அதில் பாதியெல்லாம் தீஞ்சு வர போச்சு. வெள்ளத்தை வந்து வடிகட்டி திரும்ப காய்ச்சி தேங்காயும் அதுக்கப்புறம் வந்து அவலும் போட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதை ஸ்டஃபிங்க்கு வச்சுட்டேன். மாவு நம்ம எடுத்து இலையில விட்டோம்னா அது ஓடக்கூடாது, அதுதான் ப்ராசஸ் மெயினாக. இன்னும் மெலிசாக பண்ணுவாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில் பண்ணியிருந்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு.